மத்திய அரசின் பட்ஜெட் ஒட்டுமொத்த வணிகர்களை ஏமாற்றி இருக்கிறது. தமிழக முதல்வர் எதை கருத்தில் வைத்து பட்ஜெட் குறித்து பாராட்டி பேசுகிறார் என தெரியவில்லை என தமிழ்நாடு வணிகர்கள் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் விக்ரமராஜா தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அரசின் பட்ஜெட் ஏமாற்று பட்ஜெட் எனவும், இந்த பட்ஜெட் பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கு எந்த பலனும் இல்லை, வியாபாரிகளின் கோரிக்கை கடன் மீதான வட்டி தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான், ஆனால் அதை அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும், சாலை விரிவாக்கத்திற்கு 1,03,000 கோடியில் புதிய சாலை திட்டத்தை நிறைவேற்றி அதனை டோல்கேட் கட்டணம் மூலமாக வசூலிக்கும் திட்டமாகத்தான் உள்ளது என்றும், டீசல் பெட்ரோல் விலை உயரும் வழிவகையில்தான் கூடுதல் வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசும் மாநில அரசும் இணைந்து பெட்ரோல் டீசல் விலையை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்றும், பெட்ரோல் டீசல் விலை உயர்வால் அனைத்து பொருட்களின் விலைவாசி உயர்ந்துள்ளது, மத்திய அரசின் பட்ஜெட் ஒட்டுமொத்த வணிகர்களை ஏமாற்றி இருக்கிறது, LIC உள்ளிட்ட பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு விற்பதால் வெளிநாட்டவர்கள் இந்தியாவில் கால் பதிக்கும் நிலை உள்ளது என்றும், உள்நாட்டு பெரிய நிறுவனங்கள் சிறு வணிகங்களில் புகுந்து வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை சிதைத்து வருவதற்கு மத்திய அரசு உதவியாக இருப்பதாகவும், விவசாயிகள் போராட்டத்தை மத்திய அரசு கண்டுகொள்ளவில்லை என்றும், வேளாண் சட்டம் என்பது கார்ப்பரேட்டுகளை ஊக்குவிக்கும் சட்டம் என கூறிய விக்ரமராஜா, மத்திய அரசின் பட்ஜெட்டை பாராட்டியுள்ள தமிழக முதல்வர் எதை கருத்தில் வைத்து இப்படி ஏமாற்றி பேசுகிறார் என தெரியவில்லை என்றும் தெரிவித்தார். ஆளுநர் மத்திய அரசின் பட்ஜெட்டை குறை சொல்ல மாட்டார். மத்திய அரசின் புதிய சாலை நிதி ஒதுக்கீடு என்பது வாகன ஓட்டிகளிடம் டோல்கேட் மூலம் வசூல் செய்யும் வியாபார அறிவிப்பு தான் என்றார். பேரமைப்பின் சார்பாக ஏறக்குறைய ஓராண்டு காலம் கொரோனா தொற்று என்பது உலகம் முழுவதும், நாடு முழுவதும், நம் மாநிலம் முழுவதும் கொரோனா தொற்றில் பாதிப்பு ஏற்பட்டு ஓராண்டு காலம் நிறைவடையக்கூடிய சூழலில் இன்று மத்திய அரசு நேற்று 100 ஆண்டுகளுக்கு இல்லாத வகையில் இந்த பட்ஜெட் அறிவிக்கப் போகிறோம் என்று நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர் அறிவித்த பிறகு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. எப்படியோ ஒரு வழியிலே உதவி வரப்போகிறது, நிம்மதியாக வாழப்போகிறோம் என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் அவருடைய அறிக்கைக்கு பிறகு முழுமையாக ஒரு ஏமாற்று பட்ஜெட்டாக இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது என்பதை தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு வன்மையாகவே கண்டனத்தோடு நாங்கள் பதிவு செய்து கொள்கிறோம். இந்த பட்ஜெட்டில் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கோ பாதிக்கப்பட்ட வியாபாரிகளுக்கோ எந்த உதவியும் இல்லை. ஏறக்குறைய கொரோனா தொற்று ஏற்பட்ட பிறகு நகராட்சி நிர்வாகிகள், மருத்துவத்துறை அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலாக சாமானிய வியாபாரிகளும் பொதுமக்களுக்கு அன்றாடு உணவு கிடைக்கக்கூடிய சூழலை உயிரையும் துச்சமென மதித்து பணியாற்றினார்கள். ஆனால் வியாபாரிகளுடைய கோரிக்கை என்பது 6 மாத காலத்திற்கு வங்கியில் உள்ள கடன்களுக்கு வட்டி விகிதம் தள்ளுபடி, உள்ளாட்சி, நகராட்சி, பேரூராட்சி கடைகளுக்கு 6 மாதம் வாடகை தள்ளுபடி என்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தினால் கூட மத்திய அரசு மீண்டும் சாலை விரிவாக்கத்திற்காக 1,03,000 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. சாலை விரிவாக்கத்திற்கு 1,03,000 கோடி ஒதுக்கப்படுவது என்பது ஏற்கனவே ரோட் டாக்ஸ் வாகனம் மூலமாக பெறப்படுகிறது. சாலை போட்ட பிறகு நேஷனல் ஹைவேஸ் 3,300 கிலோமீட்டருக்கு தமிழகத்தினுடைய சாலைகளை நேஷனல் ஹைவேஸாக மாற்ற இருக்கிறார்கள். அதன் பிறகு அங்கே டோல்கேட் போட்டு மீண்டும் மக்களிடத்தில் பணத்தை வசூலிக்கக்கூடிய ஒரு அவலம் ஏற்பட்டுவிடும். தொடர்ச்சியாக டீசல் பெட்ரோல் விலை என்பது ஏற்கனவே உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுது மீண்டும் உயர்வதற்கு அதிலே வரி வீதத்தை அதிகரித்திருக்கிறார்கள். அதே போன்று GST வரம்புக்குள்ளே இந்த டீசல் பெட்ரோல் நிறுவனத்தை மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்து கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் ஒரு விலைவாசி உயர்வு கட்டுக்குள் இருக்கும். இந்த டீசல் பெட்ரோல் விலை உயர்வை மட்டும் நீங்கள் அரசு நினைத்தால் அதன் மூலமாக வரக்கூடிய அனைத்து உணவுப் பொருள், காய்கறி உள்பட, பழங்கள் உள்பட அனைத்து பொருள்களுமே விலைவாசி உயர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு அதுதான் ஒரு உதாரணம். அதை விட தாண்டி ஹார்ட்வேர் ஐட்டம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே 1க்கு 1 மடங்கு விலைவாசி உயர்ந்திருக்கிறது. இந்த விலைவாசி உயர்வு என்பது அரசு கட்டுப்படுத்த வேண்டுமே தவிர மேலும் விலைவாசி உயர்வதற்கு இந்த பட்ஜெட் அமைந்திருக்கிறது. ஆகவே மொத்தமாக இந்த இந்தியாவினுடைய பட்ஜெட் என்பது ஒட்டுமொத்த வணிகர்களையும் ஏமாற்றத்தில் ஆழ்த்தியிருக்கிறது என்பதுதான் உண்மை. நீங்க யாராவது கேளுங்கன்னா கேளுங்க. வணிகர் சங்கங்களுடைய பேரமைப்பு இன்று மதுரை மாவட்டத்தில் 2 தினங்களாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். பல்வேறு வணிகர் சங்க நிர்வாகிகளை நேரடியாக சந்தித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். நாளை மறுநாள் சிவகங்கை மாவட்டத்திலே சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். இதனுடைய தாரக மந்திரம் என்பது வணிகருடைய வாக்குகளை ஒன்றிணைத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே யார் வெற்றி பெற வேண்டும் என்று தீர்மானிக்கிற சக்தியாக வியாபாரிகள் இருக்கப்பட வேண்டும் என்பதை கோடிட்டு வணிகர்களை ஒன்றுபட்டு கொண்டிருக்கிறோம். இதனுடைய நோக்கம் நாங்கள் அரசியலுக்கு செல்ல வேண்டிய நோக்கம் அல்ல. எங்களுடைய கோரிக்கைகள்
வியாபாரிகளுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றக்கூடிய அரசாக இருக்கப்பட வேண்டும். அது மக்கள் நன்றாக இருப்பார்கள், விவசாயிகள் நன்றாக இருப்பார்கள். ஏன்னா ஒரு வியாபாரி ஒரு ஊரில் செழிப்பாக இருந்தால், அந்த ஊர் மக்கள் செழிப்பாக இருந்தால் மட்டும்தான் வியாபாரி செழிப்பாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் ஒரு அரசு அமையக்கூடிய சூழலை அதை வெற்றி பெறக்கூடிய சக்தியாக வியாபாரிகள் சங்கத்தினுடைய ஓட்டு இருக்கப்பட வேண்டும். குறிப்பாக 6 ஓட்டுக்கு ஒரு ஓட்டு வியாபாரிகள் ஓட்டு இருக்கிறது. ஆகவே வாக்கு வங்கி என்பது கணிசமான ஒரு வாக்கு வங்கியாக வியாபாரிகள் வாக்கு வங்கி இருக்கிறது. இது ஓசை இல்லாமல் ஒரு எந்த பக்கம் திரும்ப வேண்டுமோ அந்த பக்கம் திருப்புவதற்கு எங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் அறிவித்த பிறகு எங்களுடைய ஆட்சி மன்ற குழு கூட்டப்பட்டு இறுதியான முடிவெடுக்க இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, ஏற்கனவே டீசல் பெட்ரோல் விலை என்பது விலைவாசி உயர்வு கட்டுக்கடங்காமல் போய்கொண்டே இருக்கிறது. தினசரி ஒரு விலையேற்றமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. மீண்டும் அதன் மீது வரி சுமத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக விலைவாசியோ அதனுடைய இன்னும் அதிகப்படியான விலை ஏறுகின்ற பொழுது எதிர்த்து போராடுவதற்கு பேரமைப்பினுடைய தலைமை நிர்வாகிகளை ஆலோசித்து நாங்கள் போராடுவோம் என்பதை எச்சரிக்கை உணர்வோடு பதிவு செய்து கொள்கிறோம். எல்ஐசி ஏற்கனவே விமானத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க, வாங்க ஆளுன்றாங்க. எல்ஐசி, பொதுத்துறை நிறுவனங்கள், மின்சாரம், அதாவது இது எல்லாமே தனியார் மயம் ஆக்க வேண்டும் என்பதிலே மத்திய அரசு ஆர்வமாக இருக்கிறது. ஆகவே தனியார் மயம் எல்ஐசி ஆக்கினால் ஏற்கனவே உள்நாட்டில் பல எல்ஐசி போன்ற பல இன்சூரன்ஸ் கம்பெனிகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் வெளிநாட்டு நிறுவனத்தோடு கைகோர்க்கின்ற பொழுது இந்த எல்ஐசி என்பது நம் நாட்டு கண்ட்ரோலை மாறி வெளிநாட்டு கண்ட்ரோலுக்கு போய்விடும். ஆகவே வெளிநாட்டு சக்திகள் கால் ஊன்றுவதற்கு அரசு வழிவகை செய்யக்கூடாது. ஏற்கனவே எல்ஐசியிலே பணியாற்றக்கூடிய தோழர்கள் அதில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு இருக்கிறது. அது தனியார் மயமாக ஆக்கக்கூடாது என்பதிலே தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பும் அவர்களோடு களமிறங்கி போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய அரசு கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு அதிகமான சலுகைகள் சிறு குறு வியாபாரிகளுக்கான சலுகை இல்லையா? இல்லை, மத்திய அரசு இன்று ஒரு நிலை எடுத்திருக்கிறார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்நாட்டு பெரிய நிறுவனங்கள் மளிகை கடை தோறும் பெட்டிக்கடை தோறும் உள்ளே நுழைந்து அவர்கள் வியாபாரத்தை உள்ளே புகுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அதானி, அம்பானி போன்றவர்கள் பெரிய பெரிய நிறுவனமாக உருவப்பெற்று இந்த வேளாண் சட்டம் விவசாயிகள் 60 நாட்களாக டெல்லியிலே போராடுகின்றார்கள். இன்னும் பாரத பிரதமர் அவர்கள் அழைத்து பேசவில்லை என்ற வருத்தம் அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில் இருக்கிறது. அதே போன்று வேளாண் சட்டத்தின் மூலமாக விலை ஏறுவதற்கு கடுமையான ஆபத்து இருக்கிறது. குறிப்பாக இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம், தோரம்பருப்பு, பருப்பு வித்துக்கள், எண்ணெய் வித்துக்கள் போன்ற பொருள்கள் அன்றாட அத்தியாவசிய பொருளாக மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய பொருள். ஆகவே அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல் வாங்கி ஸ்டாக் வைக்கக்கூடாது என்பது ஏற்கனவே சட்டமாக இடம்பெற்றிருந்தது. ஆனால் இந்த சட்டத்தை மாற்றி எவ்வளவு வேண்டும் என்றாலும் பணம் இருப்பவர்கள், இட வசதி உள்ளவர்கள் வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ளலாம். அப்படி என்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது அது செயற்கை விலை ஏற்றக்கூடிய ஆபத்து வந்துவிடும். ஆகவே இது பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு ஆதரவாக அந்த சட்டம் இருக்கிறது. அதை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு வலியுறுத்தி இருக்கிறது. முதல்வர் எதை நோக்கி சென்றாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே ஏமாற்றும் பட்ஜெட் என்பது ஒரு சாமானிய அன்றாடு கூலி தொழிலாளி வேலை செய்யக்கூடிய நபர்கிட்ட போய் கேட்டாலும் கூட இந்த பட்ஜெட் ஏமாற்றும் பட்ஜெட் என்பதில் மிக தெளிவாக சொல்வார்கள். ஆனால் முதல்வர் எதை சொல்லி ஏமாற்றுகின்றாரோ எங்களுக்கு தெரியாது. இல்லை, ஆளுநர் என்பது ஒரு மத்திய அரசினுடைய நிர்வாகத்துக்கு உள்ளவர். ஆகவே மத்திய அரசு செய்கின்ற பட்ஜெட்டை அவர் குறை சொல்ல மாட்டார்கள். நாம் பொது அமைப்பில் இருக்கிறோம். எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது வியாபாரிகள் தன்னுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு வகையிலே அரசு உதவி செய்யும் என்ற எண்ணம் எங்கள் மனதில் ஆழமாக இருந்தது. அது முழுவதுமாகவே ஏமாற்றமாக இருக்கிறது என்பதை மிக தெள்ள தெளிவாகவே பதிவு செய்து கொள்கிறோம். அதாவது 1,03,000 கோடி சாலை வசதிக்காக ஒதுக்கீடு இருக்காங்க. இந்த ஒதுக்கீடு செல்வது முதலீடு போட்டு வியாபாரம் முதலீடு எடுப்பதற்கு இந்த ரோடு வசதி போடுவது
மக்கள் தோல் கட்டணம் இல்லாமல் ரோடு போடுறோம்னு சொல்லி அவங்களை அறிக்கையை தர சொல்லுங்க, நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் ரோடுக்காக போட்டுக்கொண்டு அங்கே தோல் கட்டணம் வசூலிப்பதற்கு மூலதனமாக அமைகிறது. இது அவங்களே அரசே போட வேண்டியதில்லை. அரசே இந்த 1,03,000 கோடி ஒதுக்காமல் தனிநபரை ஒருவர் சாலை போட அனுமதித்து அதன் மூலமாக தோல் கட்டணத்தை வசூலித்தால் கூட இந்த 1,03,000 கோடி வேறு சில பொருளாதார அடிப்படையில் பயன்படுத்தி இருக்கலாமே தவிர இது தேவையில்லாமல் சாலைக்கு ஒதுக்கப்பட்டு அது தனிநபர் ஒருவருக்கு சம்பாதிப்பதற்கு தோல் கட்டணமாக உயர்வதை தமிழ்நாடு வணிக சூழல் பேரமைப்பு கடுமையாக எதிர்க்கிறது. அதாவது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் எதிர்ப்பு பண்ணுறாங்க, வியாபாரிகள் போராட்டம் பண்ணுறாங்க, தனி சிறு சிறு உற்பத்தியாளர் குறுந்தொழிலெல்லாம் போராட்டம் பண்ணுறாங்க. அதையெல்லாம் அரசு கண்டுகொள்வதில்லை. அவர்களுடைய நோக்கமெல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகள் வரப்பட வேண்டும், சாமானியர்கள் நமக்கு தேவையில்லை, நாட்டில் தேவையில்லை. ஏன்னா சாமானியர்களை பொறுத்தவரையில் ஒரே ஒரு தப்பு நம்ம மக்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது என்ன பெரிய தப்புன்னா ஓட்டுக்கு பணம் வாங்குவதுதான் பெரிய தப்பு. அந்த ஓட்டுக்கு பணம் வாங்க மாட்டோம் என்று மக்கள் சொல்ல ஆரம்பித்து விட்டால் இது போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்கள் நுழைய முடியாது. அதற்கு அது எதிர்ப்பான ஒரு குரலாக அமையும். இதுதான் எங்களுடைய தாழ்மையான பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைத்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு விவசாயிகள் போராட்டத்திற்கு எப்பொழுதுமே எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு. ஆனால் டெல்லியிலே போராடுகின்ற போராட்டம் என்பது பல அமைப்புகள் சற்று அந்த ஒரு ஜனவரி 26 அன்று மனதிற்கு விருப்பமில்லாத செயல்களிலே பல நிறுவனங்கள் ஈடுபட்டது. ஆகவே அதற்கு அங்குள்ள விவசாயிகள் பல தரப்புகள் இன்னும் அடுத்த கட்டமான போராட்டத்தை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு எங்களுடைய பேரமைப்பு எந்த வேலையிலும் விவசாயிகளுக்கு ஆதரவு. ஏன்னா விவசாயிகளும் நாங்களும் சகோதரர்கள். அவர்கள் உற்பத்தியாளர்கள், நாங்கள் விற்பனையாளர்கள். எங்களையும் விவசாயிகளையும் பிரித்து பார்க்க முடியாது. காவல்துறை பல்வேறு கட்டமாக வேறு எந்த வழியிலும் விவசாயிகள் நுழையக்கூடாது என்பதிலே அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அவர்களை மத்திய அரசு வலியுறுத்துவதை டெல்லி காவல்துறை செய்வார்கள். அது காவலர்கள் மீது குற்றச்சாட்டு சொல்வதில் நியாயமில்லை. முழுமையாக பாரத பிரதமர் அவர்கள் எந்த உள்நோக்கமும் இல்லாமல் விவசாயிகளை அழைத்து பேசியனா, நம்ம நாட்டு விவசாயிகள் உங்களுக்கு வாக்களித்தவர்கள், அவர்களை அழைத்து பேசுவதில் யாருக்கும் கௌரவ குறைச்சல் கிடையாது. நம்ம பிரதமர் கட்டாயம் அழைத்து பேசி தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதை நாங்கள் பேரமைப்பு வலியுறுத்துகிறது. போதுங்களா? நன்றி.